ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அமுல்படுத்த வேண்டும் என இந்த அரசாங்கத்திற்கு உரிய அழுத்தத்தை கொடுப்பதுதான் இன்றைய தர்ணா போராட்டம். இதற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இன்று ஜாக்டோ ஜியோ சமீபத்தில் கூடியுள்ளது, திருச்சியில் கூடியுள்ளது. அதன் உயர்மட்ட குழுவின் முடிவின்படி வருகின்ற 14/2/2025 அன்று அனைத்து வட்ட தலைநகரங்களிலும் ஜாக்டோ ஜியோ மாவட்ட வட்ட தலைநகரங்களில் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அரசு ஊழியர் சங்கமும் தலைமைச் செயலகமும் ஆசிரியர்களும் இணைந்து கொண்டு வருகின்ற 25/2/2025 மாவட்ட தலைநகரில் மறியலை நடத்த தயாராக இருக்கிறோம். அரசு ஊழியர் சங்கத்தின் முடிவாக 19/3 ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் தயாராக உள்ளோம். இதற்கும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை எங்களுடைய மாநில செயற்குழுவும் ஜாக்டோ ஜியோவோட உயர்மட்ட குழுவும் முடிவெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மு. செல்வராணி, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். நிதிநிலையை ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து பெறுவதற்கு நாங்களும் அரசோடு போராடுவதற்கு களத்தில் நிற்க தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு இன்னைக்கு விடியல் பயணம், மக்களோட மகளிர் உரிமை தொகை, சத்துணவு, காலை சத்துணவு, நாங்கள் எல்லா திட்டங்களையும் ஏற்றுக்கிறோம். அரசாங்கம் நம்மளோட இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரியை அதிகமாக செலுத்துவது தமிழ்நாடு தான், 2வது மாநிலமாக செலுத்துது. அந்த ஜிஎஸ்டி வரியை தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் போராட்ட களங்கள் மூலம் பெறுவதற்கு நாங்களும் அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கோம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், இந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்கு எங்கள்கிட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஆசிரியர்களும் தலைமைச் செயலகத்தில் உள்ள மாநில நிர்வாகிகளை அரசு பேசினா நாங்கள் அரசின் வருவாயை உயர்த்துவதற்கு அத்தனை வழியை சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் மாண்புமிகு முதல்வரோட வாக்குறுதியை நம்பியே தான் வாக்குளித்தோம். நாங்கள் எங்களோட முதல்வர் வேண்டி விரும்பி தான் ஏற்றுட்ருக்கோம். அரசின் கொள்கை முடிவை மாற்ற மாட்டோம்னு சொல்கிறத நாங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கோரிக்கை நியாயமானது. எந்த முதல்வர் தர்றேன்னு கோரிக்கையை சொன்னாரோ அவர்கிட்ட தான் நாங்கள் பெற முடியும். அதனால் இன்று வரை மாண்புமிகு முதல்வர் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்பிக்கையில் நிறைவேற்றுவார்னு இருக்கோம். ஆனால் இந்த நம்பிக்கையை பொய்த்து போகுமானால் நாங்கள் களத்தில் இறங்குவதற்கு எந்த இடத்துலையும் நாங்கள் ஒத்து போக மாட்டோம். கண்டிப்பாக களத்தில் நிற்போங்கிறத முதல்வருக்கும் சொல்லிக்கொள்கிறோம், மாநில அரசுக்கும் சொல்லிக்கொள்கிறோம். வணக்கம். வாரிசுக்கு வேலை இல்லை. நினைத்து பார், திரும்பி பார். கடந்து வந்த பாதையை திரும்பி பார். எச்சரிக்கை செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். வென்றதில்லை. அடக்குமுறைகள் வென்றதில்லை. கொண்டு வருவோம், போராடுவோம். முன்னேறுவோம். சங்கத்தின் சார்பாகவும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு ஊழியர் சங்கத்தின் முழு நாள் தர்ணா போர் 22 தமிழக அரசு அரசு ஊழியர் ஆசிரியரை ஏமாற்றாதே. ஞாபகம் இருக்கா? வணக்கம்.
அரசு தமிழக